எங்களுது வந்து 10 இயர்ஸ் லவ் ஸ்டோரி. ஆக்சுவலி 26 இயர்ஸ் லவ் ஸ்டோரி. இப்போ வரைக்கும் பார்த்தா we are too young இல்ல அப்போ எனக்கு 19 வயசு அவங்களுக்கு 18 எனக்கு வயசு 18 அவருக்கு 19 அப்போ. பட் 10 இயர்ஸ் பிஃபோர் மேரேஜ் எங்களுது வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஸோ காஸ்ட் பெருசாக ப்ராப்ளம் இல்லை எங்களுக்கு. பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து காஸ்ட் பெருசாக பார்க்க மாட்டாங்க. பட் ஒரு மியூசிஷியன் மியூசிக்கை நம்பியிருக்காங்க, சினி ஃபீல்டில் இருக்காங்க, ஸ்டெடியான இன்கம் இல்லை, ஒரு பயம் இருக்கும். ரொம்ப லோ மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு இது. இன்னொன்று எங்களுக்கும் இந்த டைம் தேவைப்பட்டது அந்த 10 இயர்ஸ். we are too young இல்ல அப்போ எனக்கு 19 வயசு அவங்களுக்கு 18 எனக்கு வயசு 18 அவருக்கு 19 அப்போ. ஸோ எங்களோட ஸ்டடீஸ் கரியர் ஸோ ரெண்டு பேருமே அதை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைச்சோம். ஸோ அதனால இன்னொன்று அவங்க ஃபேமிலி எல்லாருமே செட்டில் ஆகணும். நான் ஸ்ட்ராங்கா நின்னேன். உங்க வீட்டுல ஒத்துக்காம நம்ம கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். எனக்கு தெரியும் வந்து இந்த ஒரு அவ்வளோ லவபிளான பேரண்ட்ஸ் அவங்க. இந்த பொண்ணை வந்து ஒரு குழந்தையா தான் கடைசி வரையும் இப்போ வரைக்குமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா இறந்து போற வரைக்குமே கூட இவங்க வந்து குழந்தைய ஊட்டிட்டு தான் இருப்பாங்க. இவங்க எவ்வளோ முக்கியம் எனக்கு தெரியும். ஸோ அவங்க சம்மதம் இல்லாமல் கன்ஃபார்மாக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பட் இட் வில் ஹேப்பன், ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு நான் சொன்னேன். 10 வருஷம் அப்புறமா நடந்தது. ஸோ என்னோட பேரண்ட்ஸ் எல்லாரும் இதோட ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மேரேஜ் அது. ஸோ எல்லாருமே வந்தாங்க. என்னோடது ஒரு வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஸோ டோட்டலாக இன்டர் காஸ்ட், வேற வேற காஸ்ட். ஸோ இது வந்து ஒரு மேபி ஒரு சொசைட்டிலேயே ஒரு பெரிய சேஞ்சுன்னு சொல்லலாம் எங்கள் மேரேஜ்.